ஹாய் கைஸ், இன்றைக்கி வேர்ல்டு வார் 1 எப்படி நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதன் கௌரி அவர் ஸ்டைலில் ஒரு வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன். லைக் பார்த்திங்கன்னா 1914 to 18 வந்து வேர்ல்டு வார் 1 நடந்துச்சு. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஆஸ்ட்ரியா ஹங்கேரின்றது வந்து ஒரு எம்பையர். அதுக்கு ஒரு கிங் இருந்தார். கிங்கோட பையன் இருந்தார். அடுத்து ராஜாவாக போகிறவர் மாதிரி. ஆர்ச் டியூக் ஃபெர்டினாண்டு அவர் பேர். அவர் பக்கத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி செர்பியான்னு ஒரு சின்ன கண்ட்ரியை விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம அந்த கண்ட்ரியோட டெரிட்டரிஸை ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆஸ்ட்ரியாவோட கிங் மேலே எல்லாம் கோவம் இருக்குது, கிங்கோட பிரின்ஸ் மேலே. அதனால் ரிபல் குரூப்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது செர்பியாவில். இப்போ ஒரு பிரின்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் வந்து இந்த கண்ட்ரியில் மைக்ரேட்டாக இருக்கவர் ஒருத்தவர் ஒரு 19 to 22 வயசு தான் அவருக்கு பிரின்ஸுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பிரின்ஸை வந்து அசாசினேட் பண்ணிடுறாரு. துப்பாக்கி எடுத்து பிரின்ஸையும் அவரோட ஒய்ஃபையும் சுட்டுறாரு. அவரை வந்து கொண்டுறாங்க. இங்கே வந்து வேர்ல்டு வார் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து தீயாக பரவுது. ஆனால் வந்து செர்பியா கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஆஸ்ட்ரியா வந்து உடனே ஒரு கண்டிஷன் போடுறாங்க செர்பியாவுக்கு. நீங்கள் வந்து இந்த ரிபல் குரூப்ஸை ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் கம்மியான டைம் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் அவங்கள ஒடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து உங்க மேலே அட்டாக் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் வந்து செர்பியா நல்லா ஃபாலோ பண்ண முடியல. உடனே செர்பியா மேலே வார் இனிஷியேட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் இது நடக்குது. அப்போ வந்து ரஷ்யா வந்து அங்கே பிக் பிரதர் மாதிரி அந்த டைமில் செர்பியா மேலே அட்டாக் நடந்தோன்னு பார்த்துட்டு ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வர்றாங்க. ஆஸ்ட்ரியாவுக்கு இதில் வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு பக்கத்தில் ஜெர்மனிக்கு ஒரு கிங் இருக்கார், கைசர் வில்லியம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இன்சிடெண்ட்னால் கோவப்பட்டு உங்களுக்கு என்ன பணம் எவ்வளோ தேவைனாலும் நான் தர்றேன் அப்படின்னு ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஜெர்மனி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னே செர்பியாவுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணி உள்ளே வர்றாங்க. இந்த ஃபைட் நடக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜெர்மனியை வெஸ்ட்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரஷ்யா வந்து ஜெர்மனியை ஈஸ்ட்லேருந்து அட்டாக் பண்ணுது. வார் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெர்மனி வந்து
ரஷ்யா கூட இப்போ இருக்க வார் வந்து பெரிய ஆர்மி. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் ஃபைட் பண்ண முடியாதுன்ட்டு ஃப்ரான்ஸை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணி இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து பெல்ஜியம் வழியாக மார்ச் பண்ணி போனால் ஈஸியாக போயிடலான்னு சொல்லி ஃப்ரான்ஸுக்கு போயிடலான்னு பெல்ஜியம் வழியாக போகிறாங்க. அங்கே நிறைய வார் டைம் க்ரைம்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பெல்ஜியமுக்கு ஆல்ரெடி வந்து கிரேட் பிரிட்டன் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டு. அதாவது அவங்க வந்து பெல்ஜியம் வந்து நியூட்ரல் இந்த சைடு எடுக்க மாட்டாங்க வாரில். அப்போ வந்து பெல்ஜியம் யாராவது அட்டாக் பண்ணால் கிரேட் பிரிட்டன் வருவேன்னு அதுக்கு 75 இயர்ஸ் முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ப்ராமிஸ்னால் அவங்களும் உள்ளே வர்றாங்க. கிரேட் பிரிட்டனும் சப்போர்ட் பண்ணி உள்ளே வராங்க. ஃப்ரான்ஸ், ரஷ்யா, செர்பியா அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வார். இது நடக்கிற அதே டைமில் இட்டாலி வந்து ஃப்ரான்ஸுக்கு சப்போர்ட்டாக வர்றாங்க. சப்போர்ட்டாக வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆட்டோமான் எம்பையர், இப்போ இருக்கிற டர்க்கி அது பக்கத்தில் இருக்க ரீஜியனை சேர்த்து ஆட்டோமான் எம்பையர், அவங்க ஒரு சுல்தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமான் எம்பையர் வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணி வர்றாங்க. அதாவது மொனார்கி கிங்ஸ் இருப்பாங்களே, கிங்ஸ் எல்லாமே ஒரு சைடு எக்ஸப்ட் ரஷ்யா வந்து கிங் இருக்குது, ஆனால் செர்பியா சைடு அந்த மாதிரி வர்றாங்க. வந்து இப்போ ஆட்டோமான் எம்பையர் வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டாக உள்ள வந்துட்டாங்க. அப்போது வார் நடக்குது. அப்போ ஃபைனலாக இன் லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் வாரில் வந்து யூஎஸோட சப்மரீன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணுறாங்க. ஜெர்மனி யார் வந்தாலும் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. யூஎஸ் நியூட்ரலாக இருக்கும்போது யூகேக்கு வர்ற யூஎஸோட ஷிப்ஸை ஃபுல்லாக அட்டாக் பண்ணும்போது இவங்க பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து டெமோக்ரஸிக்கு ஆபத்தாயிரும், அந்த ஆஸ்ட்ரியா ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி அது ஒன்று, சப்மரீன் ஒன்று. அடுத்து வந்து ஜிம்மர்மேன் இன்சிடென்ட்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படின்னா ஒரு சிவிலியன் ஷிப்பு, அதில் வந்து அமெரிக்கன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அதை வந்து அட்டாக் பண்ணி ஜெர்மனி அழிச்சிடுறாங்க. அதில் 100க்கு மேலே அமெரிக்கன்ஸ் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அமெரிக்கா வந்து கிரேட் பிரிட்டனுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வர்றாங்க. 14 to 18 வார் நடக்குது. கடைசியில் செர்பியா சைடு வந்து ஜெயிக்கிறாங்க. செர்பியா, யூகே, யூஎஸ், இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க எல்லாமே விக்டர்ஸ் ஆகிறாங்க. இதுக்கு வந்து ஜெர்மனி வந்து, ஆனால் ரஷ்யா நாட்டுக்குள்ளே புரட்சி வர்றதுனால அந்த டைமுக்குள்ளே 2 புரட்சி வந்துருச்சு. ஒன்றில் வந்து கிங்கை வந்து வெளியேற்றிடுறாங்க போல்ஷிவிக்ஸ் புரட்சி பண்ணி. வெளியேற்றிட்டு அடுத்து வந்து ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் வைக்கிறாங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மனிக்கு லேண்டை வெட்டி கொடுத்துட்டு வாரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம்
ஒன்ஸ் யூகே யூஎஸ் கெட் விக்டோரியஸ் என்ன நடக்குதுன்னா, அடுத்து வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலீஸ்ன்னு சொல்லி, இல்லை ட்ரீட்டி பேர் கரெக்டாக தெரில, அவங்க வந்து கடைசியில் போரில் ஜெயித்ததுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி இதுக்கு நடந்த செலவு எல்லாத்தையும் ஜெர்மனி தான் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க. அதோட வார் முடியுது. இந்த வேர்ல்டு வார்னோட ஸ்டோரி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். இன்னொன்று அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மொத்த வேர்ல்டுமே இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா கண்ட்ரிஸ் அவங்க காலனிஸாக வச்சுருந்தாங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா, கனடா, அது மாதிரி ஃப்ரான்ஸும் நிறையா கண்ட்ரிஸாக அதோட காலனிஸாக இருந்துச்சு. ஜெர்மனியோட காலனிஸாக நிறையா இருந்துச்சு. ஸோ எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக இந்த வார்க்குள்ளே வந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த கண்ட்ரியை காலனைஸ் பண்ணியிருந்ததுனால அங்கேருந்து சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்க இந்தியாவிலேருந்து போய் சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மொத்த வேர்ல்டுமே வார்க்குள்ளே வருது. அதனால தான் இது வேர்ல்டு வார். மொத்த வேர்ல்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணதுனால வேர்ல்டு வார்னு கூப்பிட்றாங்க.